ஹாய், வெல்கம் டு கப்பல்ஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணி ஹெய்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சீசன் எபிசோட் 4. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி தான் பெர்லின் வந்து சொல்லிடுவான் டென்வர்ட்ட, நீ அவளை கொன்று அப்படின்னு சொன்னோன்னா டென்வர் வந்து மோனியா கஸ்டம் மீடியாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சுடுறதுக்கு போவான். அப்போ மோனியா கஸ்டம் மீடியா வந்து டென்வரை பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்க்கும்போது சொல்லுவா, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்னைய பார்க்காத, என் கண்ணை பார்க்காத, நான் உன்னைய சுட போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, ப்ளீஸ் என்னை விட்டுரு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாள். கடைசியில் பார்த்தா ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்கும். கேட்ட உடனே அங்கே இருக்க ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே பயங்கரமாக கத்துவாங்க. ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னோன்னா நைரோபி வந்து கோவமாகி எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படி பேசுகிறோம் தான், இனி என் கண்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அமைதியாயிருவாங்க. பார்த்தா டென்வர் வந்து தரையில தான் சுட்டிருப்பான். உடனே மோனிகா வந்து என்ன சொல்லுவான்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாள். டென்வர் வந்து என்ன சொல்லுவான்னா, வாயை மூடு அப்படின்னு சொல்லுவான். நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை சுட்டுட்டோன்னு சொல்லிடு அப்படின்னு மோனிகா சொல்லுவாள். அப்போ ஒன்று டென்வர் கேட்பான், எங்கே போய் ஒளிஞ்சுப்ப அப்படின்னு கேட்டோன்னா, 2வது வாலெட் இருக்குது, அங்கே போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன், அதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது, வேற யாரும் அதுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ டென்வர் கேட்பான், ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எப்போ அவரால் கொல்ல முடியும், என்ன லூஸுன்னு நினைப்பாங்கள்ல அப்படின்னு சொன்னதுன்னா, அதுக்கு மோனிகா என்ன சொல்லுவான்னா, நீ வேணா என்னோட கையில் சுடு, இல்லைன்னா தோள்பட்டையில் சுடு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அங்கெல்லாம் சுட்டா நீ செத்துருவ அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நீ வேணா என்னோட காலில் சுடு, எங்கள் அக்காவுக்கு காலில் கத்தி குத்தும்போது நான் ரத்தம் வந்து பார்த்துருக்கேன், அதனால நீ என்னோட காலில் சுடுன்னு சொல்லுவா. மோனிகாவை பின்னாடி திரும்பி நிற்க சொல்லிட்டு கரெக்டாக துப்பாக்கி எடுத்து அவளோட காலில் வச்சு, நீ என் கையை கடிச்சுக்கோ, கத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுருவான். திருப்பி சுட்ட சவுண்டு வந்து பெர்லின் கேட்கும். பெர்லின் கேட்டோன்னா பெர்லின் சவுண்டு கேட்ட இடத்த நோக்கி இருப்பான். பார்த்தா பெர்லின் உள்ளே வந்தோன்னா அவள் செத்த மாதிரி நடிப்பா. பெர்லின் கேட்பான், என்ன 2 தடவை சுட்டிருக்க, குறி வைக்க தெரியலையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு பெர்லின் சொல்லுவான், ஒருத்தி கொல்லாதன்னு சொல்கிறா, அவளை கொல்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம், நீ சுட்டுக்க வேண்டியதில்லடா அப்படின்னு சட்டையை பிடிப்பான். நீ தாண்டா பெரிய கோலை, உன் கையில் ரத்தக்கரை படியக்கூடாதுன்னு சொல்லி நீ என்னைய கொல்ல வச்சுட்ட அப்படின்னு சொன்னோன்னா பெர்லின் சொல்லுவான், இன்னொரு தடவை என் மேலே கையை வச்ச நான் உன்னை சுட்டுருவேன் அப்படி சொல்லிடுவான். கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு கோல்டு ஃபர்னஸ் இருக்குது. அப்படின்னா அந்த இரும்பு தங்கத்தை உருக்குறது இருக்கும்ல, அதுக்குள்ளே தூக்கி இவ்வளோ போட்டுரு, சாம்பல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பெர்லின் கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்பெக்டரோட அம்மாவை காமிக்கிறாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் எழுதி ஒரு சின்ன பேப்பரில் வச்சுக்கிடுவாங்க. முக்கியமான விஷயத்தெல்லாம் பவுலான்னு சொல்லி யாரையோ தேடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இன்ஸ்பெக்டரோட மகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பவுலாச்சலம் எங்கே போன காணோம், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன அட்டையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து 2 பொண்ணுங்க, பவுலா வந்து எப்பயுமே அவங்க அப்பாட்ட அனுப்பிச்சிடாதீங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, சிட்டிக்கு போகிற பஸ்ஸு நம்பர் வந்து 21, இந்த மாதிரி நிறையா சின்னதாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ப்ரொஃபஸர் கால் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, எப்போ வந்து சரண்டர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ப்ரொஃபஸர் சொல்லுவார், சின்ன வயசில் என்ன விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து ஸ்கிப்பிங் ஆடுவேன், கண்ணாமூச்சி ஆடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ப்ரொஃபஸர் சொல்லுவார், நான் வந்து திருடன் போலீஸ் தான் விளையாடுவேன், அதில் வந்து போலீஸ் தான் வந்து திருடனை பிடிப்பாங்க, அதில் கூட திருடன் வந்து யாருமே சரணடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ உங்கள் கூட விளாட்ற பசங்களாம் 16 வருஷம் ஜெயிலில் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க. அதுக்கு உடனே ப்ரொஃபஸர் சொல்லுவார், எல்லாம் சரிதான், நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நாங்கள் ஓட் பண்ணோம், ஆனால் அங்கே இருக்கிற யாருக்கும் ஒரு நாளுக்கு கூட ஜெயிலுக்குள்ளே இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க. அப்போ ப்ரொஃபஸர் சொல்லுவார், ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க, அந்த ட்ரக் எப்படி இருக்கணும்னா 3 ஆக்சல் இருக்கணும், 18 டன்னு ட்ரெய்லராக இருக்கணும், கூட எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 டேங்கர் வேணும், அந்த டேங்கரில் வந்து ப்ரொபைன் கேஸ் இருக்கணும், அந்த மலாய்க்கா கப்பல் 3 மாதத்துக்கு முழுக்க பிடிச்சிங்களே 3 டன்னு கொக்கைனோட, அது வந்து ஒரு மிலிட்ரி பேஸில் தான் இருக்குது, அதுவும் எனக்கு வேணும். இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. இப்படி யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அது திடீர்னு இடிஞ்சு விழுகுது, அதுக்குள்ள 67 பேர் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு திருப்பி ப்ரொஃபஸர் கேட்பார். உங்களுக்கு ரெண்டே வழி தான் இருக்கு, ஒன்று எங்களை பிடிக்கலாம், இல்லைன்னா அப்பாவி ஜனங்களை காப்பாற்றலாம்,
எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் அந்த 67 பேரையும் விட்டுடுறேன், நீங்கள் என் பின்னுக்கு வராமல் இருந்தீங்கன்னா நான் 67 பேரையும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். இத்தனைக்கு நடுவில் வந்து இன்ஸ்பெக்டர் அக்கேலோட அம்மா வந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க லாஸ்ட் டைம் வந்து ப்ரொஃபஸர் ஃபோன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க அம்மாட்ட பேசியிருப்பாங்களே, அதனால இன்ஸ்பெக்டரோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணுவாங்க. இந்த நம்பர்லேருந்து என் மகா கால் பண்ணால் அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் அவங்ககிட்ட போய் ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம கர்னல் சொல்லுவார், அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா நம்ம ட்ரக்கை உள்ளே கொண்டு போகணும், வெட்ட வெளியில் இருந்துச்சுன்னா அவங்கள ஈஸியாக பிடிச்சி போடலாம் அப்படின்னு கர்னல் சொல்லுவார். அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, இல்லை அவங்க போக மாட்டாங்க. அப்போ கர்னல் கேட்பாரு, உனக்கு எப்படி தெரியும் அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, அவங்க லாக்கரை திறந்துட்டாங்க, பணத்தை எடுத்துட்டாங்க, வெளியே போகணும்னு நினச்சா போயிருந்துருக்கலாம், ஆனால் போகலை, போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, சுட்டாங்க, பணம் உள்ள பேக்கை வெளியே போட்டு அப்படியே திருப்பி உள்ளே போயிட்டாங்க. நாளை இழுத்தடிக்கிறதுக்காக அவங்க உள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்க, சிம்பிள் கொள்ளை தான். அப்புறம் எதுக்கு ரெட் கலர் ஷூட்டு, இத்தனை மாஸ்க்கு, ப்ரௌனிங் மிஷின் கன் எதுக்கு, அதுக்கெல்லாம் சும்மா பணத்தை திருட்டிட்டு போகிற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஏஞ்சல் சொல்லுவார், உள்ள அம்பாஸ்டர் பொண்ணு வேறு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க அம்பாஸ்டர் பொண்ணு உள்ளே இருக்கிறதுனால தான் இந்த ஆப்ரேஷனோட மொத்த கட்டுப்பாடுமே அவங்கக்கிட்ட இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிருக்காங்க. அப்போ கர்னல் கேட்பாரு, உள்ள 8 மில்லியன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம்ல, அதை வெளியே போட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, அதை விட அதிகமாகவே அவங்க பணத்தை அச்சடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி யாரை காமிக்கிறாங்கன்னா ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு கால் வந்துச்சுல, யார் நம்ம இன்ஸ்பெக்டரோட அம்மா காலை கொண்டு போய் எப்படியா கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் என்ன பண்ணிடுறாருன்னு நேராக டென்ட்டுக்கு வந்துடுறாரு. டென்ட்டுக்கு வந்து நான் இன்ஸ்பெக்டர் ரக்கேல் முரியோவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா வெளியே போலீஸ் தடுக்கிறாங்க. இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் போய் கொடுத்தே ஆகணும் போனேன், அவங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. ப்ரொஃபஸரை நல்லா செக் பண்ணிவிட்டு உள்ள டென்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்தோடனே ஃபோனை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தானே கால் பண்ணியிருப்பீங்க போல், உங்கள் அம்மா வந்து கால் பண்ணுறாங்க, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா, உங்கள் பொண்ணு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோனை வாங்கி பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அல்பர்ட்ரோ வந்து கூப்பிட்டு போயிட்டான், கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்ல விட்டும் இன்ஸ்பெக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. அவருக்கு தான் 15 நாளைக்கு ஒரு தடவை தானே மகளை பார்க்கணும்னு சொல்லி கோர்ட்டில் பதில் சொல்லியிருக்காங்க, அப்புறத்துக்கு அவர் இப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து டோக்கியோ, ரியோ, பெர்லின், நைரோபி 4 பேர் பேசுவாங்க. இந்த மாதிரி டோக்கியோ வந்து கேட்பா, எனக்கு கன் சவுண்ட் கேட்டுச்சு, யாரை சுட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா பெர்லின் சொல்லுவான், ஆமாம் ஃபோனை வச்சு வெளியே பேசியிருக்காங்க, அப்போ நம்ம பயமுறுத்தாமல் இதை என்ன பண்ணுறது, அதனால நான் தான் ஒரு ஹாஸ்டேஜை சுட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லுவா. அப்போ டோக்கியோ கேட்பா, யார் சுட்டது அப்படின்னு கேட்டோன்னா இந்த மாதிரி டென்வர் தான் சுட்டான் அப்படின்னோன்னா ரியோ வந்து என்ன பண்ணுவான், நான் இது வந்து நம்மளோட முதல் ரூலே இதுதான், யாரையும் கொல்லக்கூடாது, யாரோட ரத்தமும் சிந்தக்கூடாது, நான் வந்து இதை ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கால் பண்ணுவான். பார்த்தா ப்ரொஃபஸர் எடுக்க மாட்டார். உடனே பெர்லின் சொல்லுவான், அவருக்கு வேறு வேலை இருக்காதா, சாப்பிடணும், தூங்கணும், அவரும் ரெஸ்ட் எடுக்கணும்ல, இப்போதைக்கு இங்கே நான் தான் கமாண்டிங்கில் இருக்கேன், அதனால் நீங்கள் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கூட பேசிக்கிருப்பாங்க. பார்த்தா கதவை திறந்து மாஸ்கோ வந்துடுவார் உள்ள. என்ன நீங்கள் இப்போ என்ன பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறது வெளியே வர கேட்குது அப்படின்னு சொன்னோன்னே டோக்கியோ சொல்லிடுவா, இந்த மாதிரி உங்கள் மையன் வந்து ஒரு ஹாஸ்டேஜஸை கொண்டுட்டான் அப்படின்னு மாஸ்கோட்டையே சொல்லிடுவாங்க. டோக்கியோ வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி மாஸ்கோட்டை, இந்த மாதிரி அப்பா மகன் திருடுறதை இப்போ தான் நான் அடையாக பார்க்குறேன், இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாஸ்கோ சொல்லுவார், இந்த மாதிரி யாரோ ஒரு டீலரான், அவங்ககிட்ட இருந்து 800 மாத்திரை வந்து தொலைஞ்சு போச்சு, அவங்க ரொம்ப மோசமானவங்களாம், இன்னைக்குள்ள கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க என்னை கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ என்கிட்ட பணமும் இல்லை பொருளும் இல்லை, அதனால சொல்லி இருக்கும்போது டோக்கி கேட்பா, அதனால பணத்தை அடிக்க பேங்க்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லிடுவான். அப்புறமேட்டு கோவமா கிளம்பி வருவான் மாஸ்கோ. வந்து டென்வரை பார்ப்பான், நீ அந்த பிள்ளைய கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னுக்கு பார்த்தா பெர்லின் வந்துடுவான். அதனால வேற வழி இல்லாமல் ஆமான்னு சொல்லிடுவான், இல்லைன்னா பெர்லின் வந்து சுற்றுவான்ல, அதனால ஆமான்னு சொல்ல விட்டும் இவர் மனசு உடஞ்சி இவருக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துடும். நம்ம ப்ரொஃபஸரோட ஃபோனை வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து
ஃபோனில் காரில் பேசிக்கிட்டே அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டே எடுத்துகிட்டு போயிடுவாங்களே, அதை கொடுக்கறதுக்காக திருப்பி அந்த கெஃபேக்கே வந்திருப்பாங்க. வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாரி இந்த மாதிரி தெரியாமல் மறந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல நான் எதுவும் எந்த பிரச்சனையும் கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்குறேன் உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கேட்பாரு. அதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்காரு, அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இருந்தாலும் அவர் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நான் அவங்கள சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன், அப்படியும் ஏன் இவ்வளோ கரிசனம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, சரி விடுங்க ஏதோ ஒரு தடவை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்லுவார். இந்த பக்கம் பார்த்தா டென்வர் வந்து அந்த வாலெட்டில் அவளை அடைச்சி வச்சிருப்பான்ல, யாருக்கும் தெரியாமல் அவளுக்கு வந்து படுக்கிறதுக்கு பாய் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி காலை வந்து குண்டு போட்டிருக்கோம்னா அந்த குண்டை எடுக்கிறதுக்காக கத்தி எடுத்து நீட்டுவான். உடனே அவன் சொல்லுவான், இல்லை குண்டு இதெல்லாம் எடுக்க வேணாம், எலும்புல பட்டுரும், அதனால அது அப்படியே இருக்கட்டும், நிறையா பேரை பார்த்துருக்கேன் குண்டோட உயிரோட இருக்காங்க வாழ்கிறாங்க, அதனால அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ரத்தம் வரதை மட்டும் நிப்பாட்டுவோம்னு சொல்லிட்டு ரெல்லி ஊற்றி விட்டு அந்த புண்ணை தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக கட்டு போட்டு வச்சிருக்காப்புல. இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுக்கு இருப்பாங்க. அப்போ வந்து பார்க்கர் வந்து என்ன பண்ணுவான்னா, ரியோட்ட எனக்கு நூடுல்ஸ் இருக்குமா அப்படி கேட்பான். உடனே இவன் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நூடுல்ஸ் இல்லை, ரைஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, சரி ரைஸை வாங்கி சாப்பிட்டுக்கு இருப்பா. இந்த பக்கத்து பார்த்தா மாஸ்கோ வேகமாக வந்துக்கு இருப்பார் நடந்து விறுவிறுன்னு, மையம் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சி போகிறாருன்னு பார்த்தா கதவை திறந்தோன்னா இவங்க நம்மளை சுற்றுவாங்களே, அதனால கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. ஆஸ்லோ ஹெல்சிங்கி வந்து என்ன சொல்கிறான்னா, கதவை திறக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா இவர் கதவை திறந்துட்டு கண்ணை மூடி இப்படி நிற்கிறாரு. அங்கேருந்து ஸ்னைப்பர் எல்லாருமே ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பார்த்தா டென்வர் ஓடி வந்து, அப்பா என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி இங்கிட்டு தள்ளி விட்டுறான். அப்போ 2 பேரும் படுத்துக்கிட்டே பேசுகிறாங்க, நீ எப்படா அந்த பிள்ளையை கொண்ட அப்படின்னா, இல்லைப்பா நான் கொல்லலை, நான் சும்மா காச்சுக்கு சொன்னேன், பெர்லின் இருந்தனால அப்படி சொன்னேன், ஆனால் நான் கொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மாஸ்கோ வந்து கொஞ்சம் நிம்மதியானாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பார்த்தா இவங்க 2 பேரோட ஃபேஸுமே சரியாக தெரியாது, பேக் சைடு மட்டும் தான் தெரியும். அதனால சுடவும் இல்லை, ரெக்கார்டும் பண்ண முடியல, ஃபேஸும் ரெக்கார்ட் ஆகலை. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸரும் இன்ஸ்பெக்டரும் பேசுகிறத காமிக்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, உங்கள் முகத்தை பார்த்தா பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும், எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடிஜடில் இறங்க மாட்டாங்க, அப்படி இறங்குனா நம்ம மிருகத்தோடைய தான் குடும்பம் நடத்தணும். ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காதலில் விழுகிறது யார்கிட்டனா, ஒரு நல்ல அன்பான ஆண்கிட்ட தான் விழுவா, அவனை சுற்றி தான் நம்ம உலகமே இருக்குது அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி குழந்தையோட ப்ரொஃபைல் பிக்சரை வை, ஆஃபீஸ்க்கு என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிற, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போ, சரி சுற்றி ஆம்பளையால் இருக்காங்க அதனால நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க நம்மளும் நினைப்போம், ஆனால் இதுவும் ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி தான், சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்களே அங்கிட்ட பேய் இருக்குது போகாதன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் நம்ம வம்படியாக அதுக்குள்ளே தான் போவோம், அந்த மாதிரி தான். இப்படியே பேச ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா என்னை அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அடித்தான், அடுத்த நாள் இந்த அளவுக்கு போயிடுச்சு. ப்ரொஃபஸர் கேட்பாரு, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஒன்று அவங்க சொல்லுவாங்க, அவரும் போலீஸ் தான், அதுவும் இந்த ஸ்டேட்லேயே அவங்க ரொம்ப பிரபலமான போலீஸு, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான், எப்படியாவது அவளை விட்டு வந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, ஆனால் அந்த துப்பாக்கி வச்சு என்னால் காப்பாற்றிக்கிற முடியலை, நான் போய் என்னோட பாஸ்டையும் சொல்ல முடியலை, அவர் இந்த மாதிரி என்னை அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லி, ஏன்னா நானே போலீஸு, அது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால நான் சொல்லலை. இந்த பிரச்சனைலாம் இருந்தாலுமே கொஞ்ச நாள் கழிச்சு தான் பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு. ஏன்னு பார்த்தா என் கூட பிறந்த தங்கச்சி வந்து அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே நான் அவன்ட்டு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நான் அவன்ட்டு இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு எண்ணம், எல்லாமே என் தங்கச்சியும் அவன்கிட்ட போய் மாட்டிக்கிறக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றணும் அவளை, அது ஒன்று மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே ப்ரொஃபஸரோட கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பா. கரெக்டாக நம்மால் ஏஞ்சல் வந்துடுவாப்புல. ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ரக்கேல் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு டோருக்கு ஓப்பன் ஆச்சு, ஒருத்தர் மட்டும் வெளியே வந்தான், கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, நீ உடனே வா அப்படின்னா இவங்க 2 பேரும் ஏஞ்சலும் இன்ஸ்பெக்டரும் உள்ளே போயிடுவாங்க டென்ட்டுக்குள்ளே. ப்ரொஃபஸர் வேகமாக அப்படியே பார்த்துட்டு அவரோட டென்ட்டுக்குள்ளே போவார். அப்போ டென்வர் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையில, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதனால் நம்ம மொட்டை மாடிக்கு போனால் கொஞ்சம் அவர் ரெக்கவர் ஆவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
ஹாஸ்டேஜ் எல்லா பேர்த்தையுமே கூப்பிட்டு வாங்க நம்ம மொட்டை மாடி போவோம், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வேறு எதுக்கும் கேட்கல, அவர் இந்த மாதிரி என் கூட இருக்கிற பார்ட்னர் தான், அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார், அதனால் அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரியாவது இருக்கும், நீங்கள் எல்லோரும் 10 நிமிஷம் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆர்த்ரோ கேட்பான் டென்வர்ட்ட, அவருக்கு ஏன் பேனிக் அட்டாக் வந்துச்சு, அந்த கன் சவுண்டு கேட்டு தானே வந்துச்சு, அப்போ நீங்கள் யாரை கொண்டீங்கன்னு சொல்லி டென்வர்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். டென்வர் கொஞ்சம் வாயை திறன், வாயில் சுட்டுறேன், இதுக்கப்புறம் ஏதாவது வாயை திறந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆர்த்ரோ வாயை திறக்க மாட்டான். நல்லா மூச்சு வாங்கிக்கப்பா, ரூஃபுக்கு வந்துட்டாங்க, ரூஃபுக்கு வந்தோடனே நல்லா மூச்சு வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி டென்வர் சொல்கிறான். இதே மாதிரி தான் அம்மா இறந்தப்பவும் உன்னால் மூச்சே விட முடியல, நீ பால்கனியில் போய் மூச்சு வாங்கிக்கிடுவ, அதே மாதிரி நினச்சிக்கிட்டு இப்பையும் மூச்சு நல்லா வாங்கிக்கோ அப்படின்னு டென்வர் சொல்லுவான். எல்லோரும் மாஸ்கை போட்டுக்கோங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் சொல்லுவான். அப்போ வெளியே போலீஸ் டென்ட்லேருந்து மேலே எல்லோரும் வந்திருக்காங்க, சார் மேலே எனக்கு ஏதோ அசைவு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஸ்னைப்பர் எல்லோரும் சுடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ப்ரொஃபஸர் வந்து பெர்லின் கால் பண்ணுறாரு, அங்கே என்ன நடக்குது, எதுக்கு ரூஃப் டாப்பில் என்ன பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. மாஸ்கோக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் தேவைப்பட்டுச்சு, அதனால் கூட கொஞ்சம் ஹாஸ்டேஜஸாக டம்மி கன்னை கொடுத்துட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கோம், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆனால் கூட இருக்கிறவங்க வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பெர்லின் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிடுவார். உடனே ப்ரொஃபஸர் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். இப்போ இந்த பக்கம் வந்து நீ எதுக்குடா அவளை சுட்ட அப்படின்னு சொல்லி மாஸ்கோ வந்து டென்வர்கிட்ட கேட்பான். அப்போ டென்வர் சொல்லுவான், அவள் கையில் ஒரு ஃபோனை வந்து பெர்லின் எடுத்துட்டான் அவன்கிட்ட இருந்து, அதனால வேறு வழி இல்லாமல் என்னை சுடுன்னு சொன்னான், அதனால தான் நான் சுட்டேன் அப்படின்னு சொல்ல விட்டோம். அந்த ஃபோன் யாருது, ஆர்த்ரோது. உடனே பக்கத்தில் அந்த ஆர்த்தோ, என்னடா பண்ணீங்க மோனிகாவை, என்னடா பண்ணீங்க, சுட்டிங்களா கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். என் மோனிகா பாவம்டா, அவளை போய் கொண்டுட்டீங்களடா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லி ஆர்த்ரோ கத்திக்கிட்டே இருப்பான். கத்திக்கிட்டே இருந்தோன்னா மாஸ்கோ சொல்லுவார் டென்வர்கிட்ட, டேய் முட்டி போடு, நம்ம முட்டி போடுவோம், அவனை வந்து ஹைஸ்டில் கலந்துக்கிட்டு ஆள் நினச்சிக்கிட்டு சுற்றாலும் அவனை தான் சொல்லுவாங்க, அதனால் நம்ம எல்லோரும் முட்டி போடுங்கன்னு சொல்லி எல்லோரும் முட்டி போட்டுருவாங்க. சுடுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி சுவாரஸ் வந்து இன்ஸ்பெக்டரை கேட்டுக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரம் யோசித்துட்டு கடைசியில் ஓகே டூ இட் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ஒரு குண்டு போய் அந்த ஆள் மேலே போய் தொலைச்சிட்டு போயிடும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆர்த்ரோ ரோமன் தான். அப்போ ஏஞ்சல் சொல்லுவான், தப்பான ஆளை சுட்டுட்டோம், அவன் வந்து இந்த ஃபேக்ட்ரியோட டைரக்டரு ஆர்த்ரோ ரோமன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இந்த எபிசோடு அதோட முடிச்சிருவாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ. எல்லோரும் கப்புள்ஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.